இளைஞர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னன்னா, இந்த மாதிரியான தலைவர்கள் தாங்கள் நடந்து இவ்வளவு பெரிய நாளைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த போது கூட அது ஒரு சுய விமர்சனத்தோட பார்க்காம அடுத்தவங்க பேர்ல பழி சுமத்துகிற அந்த போக்கில் போனாக்கா எதிர்காலத்தில் அரசியல்ல நேர்மையே இருக்காது. அரசியல்ல என்னன்னா, சரிங்க நான் அது நம்ம எதிர்பார்க்கல, நடந்து போச்சு, யாரும் எதிர்பார்க்கல, நீங்களும் எதிர்பார்க்கல, நாங்களும் யாரும் எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க, நடந்து போயிட்டுதுங்கிறதுக்காக நம்ம ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது கூட மனநிலை இல்லைன்னா, இந்த மனநிலையில நீங்க இளைஞர்களை வளர்த்தா, இளைஞர்கள் உங்க பின்னாடி வந்தா அந்த இளைஞர்களுக்கு என்ன மனநிலை ஏற்படும்? என்ன நடந்தாலும் நமக்கு அது பொறுப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே பார்ப்பாங்க. தலைவர் எப்படி இருப்பாங்களோ அப்படிதானே தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க தொண்டர்களுக்கு என்ன செய்தியை சொல்றீங்க? ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணும்ல ஊழியர்களுக்கு. இந்த செய்தி தான் சொல்லிங்கன்னா அந்த ஊழியர்களை எப்படி வளர்ப்பாங்க? எனவே இது தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தான் இதை ஆழமா சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரியான உணர்வு எப்படி, இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எதுக்கு பயன்படும், அது ஒரு நல்ல அரசியலுக்கு பயன்படுமா அப்படிங்கிறத அவங்க தான் சிந்திக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ வளர்ந்துகிற இந்த போக்கு என்பது பாஜகவுக்கு துணை போகிற அந்த போக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்தா அது தியாகத்துக்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்தாகும்.